சூப்பர் ஸ்டார் படம்னா மட்டும் உடனே போவீங்க அப்படின்னு கொந்தளிச்சிருக்காராம் சமுத்திரக்கனி. இது பற்றி ஒரு செய்தி ஒன்று வெளியே இருந்தது. சரி, சமுத்திரக்கனி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துட்டு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகனா அவருக்கு சில பதில்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. அதையும் சொல்லிடலாம். சமுத்திரக்கனி என்ன சொல்கிறார் அப்படின்னா, மக்களை பொறுத்தவரை சூப்பர் ஸ்டார் படம் என்றால் முதல் நாள் முதல் காட்சிக்கே சென்று விடுவார்கள். ஆனால் அப்பா, சாட்டை போன்ற படங்களுக்கெல்லாம் உடனே போக மாட்டார்கள். அந்த மாதிரி படங்களை தாமதமாக டிவியில் போடும்போது பார்த்துவிட்டு நல்லா இருக்கிறது என்று சொல்லி கொண்டு போய்விடுவீர்கள். ஆனால் அந்த படங்களுக்கெல்லாம் உழைப்பு ரொம்பவே பெரியது. கிட்டத்தட்ட நான் 7 வருடங்கள் சேர்த்து வைத்த பணத்தை வைத்து தான் அப்பா திரைப்படத்தை இயக்கினேன். ஆனால் அப்படம் எனக்கு நஷ்டத்தை தான் கொடுத்தது அப்படின்னு இயக்குனர் சமுத்திரக்கனி அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறதுல தப்பே கிடையாது. ஆனால் இவர் சூப்பர் ஸ்டார் படத்துக்கு நான் மட்டும் போவீங்க அப்படின்னு கொந்தளிச்சிருக்கார் இல்லையா, அதுதான் நமக்கு தவறாப்படுது. ஏன்னா சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டமும் அவருக்கு சாதாரணமாக கிடைக்கல. அவருடைய படங்களுக்கும் அவர் கடுமையாக உழைக்க தான் செய்கிறாரு. அதாவது இந்த வயசுலையும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு படம் நடிக்கிறாங்க அப்படின்னா அவருடைய முதல் படம் மாதிரி தான் அதில் வேலை செய்கிறாரு. 8 மணிக்கு ஷூட்டிங் அப்படின்னா 7:30க்கெலாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தயாராக இருப்பாராம். டைரக்டர் எப்போ வர சொல்கிறாங்களோ அப்போது அதுக்கு முன்னாடியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இவ்வளோ பெரிய ஒரு உச்ச அந்தஸ்தை அடைந்த பிறகும் கூட அவர் இதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கார். அதனால தான் அவர் இன்றளவும் சூப்பர் ஸ்டாராக நம்பர் 1 இடத்துல ஜொலிச்சிட்டே இருக்கார். அவர் காட்டுற அந்த உழைப்பு தான் ரசிகர்களை முதல் நாள் முதல் காட்சியே அவர் படத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு தூண்டுது. இவருடைய படங்களுக்கெல்லாம் உழைப்பு பெருசு அப்படின்னு சொல்கிறாரு. எல்லா படங்களுமே வெற்றி பெறணும் அப்படின்னு தான் எல்லாருமே கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. அதனால் பெரிய படங்கள்லாம் கஷ்டப்படாமல் எடுத்துடுறாங்க, சின்ன படங்கள் தான் கஷ்டம் அப்படின்லாம் இல்லை. எல்லா படங்களுமே கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறாங்க. பட் எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எடுக்கிற படம் மக்களுக்கு பிடிக்கணும். நம்ம கருத்து சொல்கிறோம், நல்ல படமாக எடுக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் 2வது பட்சம். சினிமாவை பெரும்பாலான மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்குது. ஒரு 3 மணி நேரம் நம்ம ஒரு தியேட்டருக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே கொஞ்சம் நம்ம ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு தான் நிறைய பேர் விரும்புகிறாங்க. பெரும்பாலானவங்க அப்படி தான் விரும்புகிறாங்க. அதனால தான் என்டர்டெயின்மெண்ட் படங்களுக்கு கொஞ்சம் சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்குது. நல்ல கருத்துள்ள படங்கள் அப்படிங்கிறத பெரும்பாலும் அவார்டுக்காக தான் பயன்படுத்துகிறாங்க. மக்கள் அதை விரும்பி போய் பார்க்குறது கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட நல்ல படங்கள் வரும்போதும் அந்த படத்தையும் ஊக்குவிச்சு தலைவர் பாராட்டி, முடிஞ்சால் அந்த இயக்குனர் அல்லது நடிகர்களை கூப்பிட்டு பாராட்டி அவங்களுக்கு பரிசெல்லாம் வழங்குறாங்க. ஏன் சமுத்திரக்கனி நடித்த திருமாணிக்கம் படத்துக்கு கூட தலைவர் பாராட்டு கடிதம்லாம் அனுப்பியிருந்தாங்க. சமுத்திரக்கனிக்கே இவ்வளோ விஷயங்கள் பண்ணியும் சமுத்திரக்கனி சூப்பர் ஸ்டார் படத்துக்கு மட்டும் போவீங்க அப்படின்னு கொந்தளிக்கிறார் அப்படின்னா அதில் என்ன லாஜிக் இருக்குது அப்படின்னு புரியலை. அவர் படத்துக்கு மட்டும் முதல் நாள் முதல் காட்சிக்கே அத்தனை பேர் குவிறீங்க அப்படின்னா அத்தனை பேரை கூட்டிகிட்டு வர்றதுக்கு அவர் எவ்வளோ உழைப்பை போட்டிருப்பார் அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். 50 வருஷம் சினிமா ஃபீல்டில் இப்படி நம்பர் 1 சூப்பர் ஸ்டாராக ஜொலிக்கிறது அப்படிங்கிறது யாருக்குமே நடக்காத காரியம். ஆனால் சூப்பர் ஸ்டார் அதை நிகழ்த்தி காட்டியிருக்காங்க அப்படிங்கும்போதே அவர்கிட்ட ஒரு காந்த சக்தி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு சூப்பர் ஸ்டார் படத்துக்கு மட்டும் போவீங்க அப்படின்னு கொந்தளிக்கிறதுல எந்த பயனும் கிடையாது.